ஜெயிச்சாரா கூட்டமாக போய் சாலை போட்டு கையை கொடுப்போம், தோத்தாரா நண்பனா போய் தோல் கொடுப்போம். அதான் எங்களுக்கு எப்போ வந்தாலும் பின்னாடி நிற்போம், அவ்வளோதான். விஜய் சாரோட ஏதோ பழைய படம் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும்னா என்ன படம்? திருப்பாச்சி நம்ம 2000 போகலாம். கத்தினா சத்தியமாண்ணா இப்போ தேவைப்பட படம்ண்ணா. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு கத்தி தேவைப்படுது, சர்க்கார் தேவைப்படுதுண்ணா. வர கம்மிங் மந்த்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு உணர்வு வரும், இந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு அப்படின்னு உணர்வு வரும். இந்த மாதிரி பழத்தை போட்டு கூசுறதுக்கு அப்புறம் அவ்வளோதான், ஷூட்டிங் முடிஞ்சா மக்கள் பண்ணல இறங்க போகிறாரு தளபதி. இறங்கி ஒரு ரோட் ஷோ காட்டட்டும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிமிர்ந்தே நிற்க முடியாதுண்ணா. 2026 தளபதி தான், தளபதி மட்டும்தான். ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அவர்களே, தமிழக வெற்றி கழக தலைவர். அதே மாதிரி தான் சூப்பராக இருந்தது, ரியல் எஃபெக்ட். ஆமாம், தொண்டை தெரியலையா, வாய்ஸே வரல, எல்லாமே சூப்பர். என்ன 2 வாட்டி போட்டிருக்கலாம், போடலை, அவ்வளோதான் குறை. ஃபுல்ஃபில் தான். திருப்பி அப்படியே வருஷம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன தளபதி தான் அடுத்த வருஷம் வரமாட்டார். ஆமாம், ஹாப்பி பர்த்டே தளபதி. அவர் அரசியல் போகிறது நல்லது தான். ஏன்னா அவர் அரசியலுக்குள்ளே போனதுனால தான் யாரெல்லாம் நல்லவன் கெட்டவன்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. மற்றபடி அவர் இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த லியோ 2, மாஸ்டர் 2 இதெல்லாம் வெளியிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் ஹாப்பி பர்த்டே தளபதி, டை ஹார்ட் ஃபேனாக சொல்லிக்கிறேன். இப்படியே ஹாப்பியாக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக என்ஜாய் பண்ணோம். FTFS மாதிரி இருந்துச்சு. அது தளபதி படம் வந்தாலே அது மாஸ் தான். அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரணும்னு ஆசை இல்லை, படம் வந்தாலே எங்களுக்கு செலிப்ரேஷன் தான். பார்த்தது எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு ஒரு சீன் கூட புதுசாக பார்த்த மாதிரியே இல்லை, எல்லாமே நாங்கள் நார்மலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் 8 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுன்னாங்க, ஆனால் சீரியஸாக அப்படி தெரியவே இல்லை ப்ரோ. இப்போ பார்க்கும்போதுமே அந்த புது படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவல் தெரிக்க விட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் சார்லாம் பின்னி பெடல் எடுத்துட்ட சம்பவம். அதெல்லாம் 2017 அந்த தீபாவளி யாரும் அவ்வளோ மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெரிய தீபாவளி. ஏன்னா மெர்சல் தீபாவளியை யாராலையும் மறந்து கடந்து போயிருக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டமான தீபாவளி. ஸோ தளபதியே இதுக்கு மேலே அப்படி நினச்சாலுமே இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாரு. இடத்துக்கு இடம் ஃபேன் பாய் சம்பவம் தான். ஸோ ஃபேன் பாய் சம்பவம் அட்லிலாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு லாஸ்ட்டாக ஒரு கேட்குறேன், தயவு செய்து ஒரு படம் வந்து அட்லி கூடயாவது ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றது தான் என்னோடய பெரிய ரிக்வெஸ்ட்டு. ஸோ இது மெர்சலில் நல்லா ஒரு போக்கி இருக்குது. ஸோ அடுத்த படம் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் அதிகமாக வாண்டா கேட்டுட்டு இருக்கிறது கத்தி பண்ணுங்கன்றது தான் என்னோடய ரெக்வெஸ்ட்டு. அதே மாதிரி தளபதி மட்டும் இல்லாமல் சமந்தா, காஜல் அகர்வால், வடிவேல் சார், கோவை சார்லாம் மேம், இன்னும் நிறையா பேர் நடிச்சிருந்தாங்க படத்தில். சத்யராஜ் சார், எஸ்டே சூர்யா சார் ரொம்ப வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இதாக தரமாக இருந்துச்சு. ஒரு ஃபேன் பாய் ட்ரீட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத ஃபேன்ஸு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் மாஸ் படம் சூப்பர் மாஸாக இருந்துச்சுண்ணா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். கவுண்டர் அவ்வளோ கூட்டத்தை பார்த்த உடனே அப்போ ஒரு வைப் ஆரம்பிச்சது. படம் டைட்டிலுக்கு எண்டிங் வரைக்கும் அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ்னா எல்லாருமே வந்து பார்த்துருக்கலாம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கா ஏதாவது நியூ ஃபீல்னா அந்த ஒவ்வொருத்தையும் ஞாபகம் இது கத்தலான்னு கரெக்டாக மைண்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு உடம்பு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ஆக்டிங் வெற்றிமாறன் ஆக்டிங் எப்போ சொன்னாங்க, திரும்பி இப்பயும் சொல்கிறேன், அந்த 1 hour ஃப்ளாஷ்பேக் வெற்றிமாறன் தானே, அந்த அதுக்கே குல்தாமண்ட் ஓகேண்ணா, அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. சாங்ஸ்லாம் மெர்சலில் என்ஜாய் பண்ணீங்களா? சாங்ஸ் அப்போ சின்ன வயசில் பார்க்கும்போது சாங்ஸ் தெரிஞ்சு, ஆனால் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு அந்த அப்போ தெரியாது. ஆனால் இப்போ தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த பிஜிஎம் ஸ்கோர் தான் பெரிய பாய் ஏறவங்க ரொம்ப பிடிச்சிட்டாருண்ணா. ஓகே, திரும்பி சண்டே ரீவாச் பண்ண வருவோம்ண்ணா. அப்படியே அட்வான்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கேன். அட்வான்ஸ் ஆப்படி விஜய்ண்ணா தளபதியோட அவார்டு வாங்கி. சரி தம்பி, அடுத்த படம் விஜய் படம் கடைசி படம் எப்படி ஃபீல் பண்றேன்? பலம் பயங்கரண்ணா. 1 வருஷம் டைம் இருக்குண்ணா. படம் வராது, என்ன சொல்ல திரும்ப படம் இருந்தா நல்லா இருக்குமா இல்லை வேணாமா? நடிக்கிட்டு பாருங்கண்ணா. நான் தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தேன். பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தளபதி பர்த்டேக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மறுபடியும் பார்க்குறப்ப நம்ம அட்லி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்தியா அங்கே போயிட்டார். இப்போ அல்லு அர்ஜுன் அந்த விஜய் அட்லி வேறு லெவலில் தளபதி ஃபேன்ஸுக்கெலாம் சம்பவம் செஞ்ச படம் இந்த மாதிரி படங்கள் தான். அதை ரீரிலீஸ் பண்ண படம் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் வைப்லாம் எப்படி இருக்கு? அதே வைப்பு தான். நம்ம அந்த சாங்ஸ் எல்லாம் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆலப்புறம் தமிழில் இருந்தால் அந்த கூஸ்பம் மூமெண்ட்டே அவர் அந்த மண்ணில் இறங்கி நடந்து வருவார். அது வேறு மாதிரி இருக்கும். அது நம்ம 3ஆவது தளபதி காட்டும், அவங்க அப்பா தளபதி காட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ட்ரோ வீடியோ இதில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை, ஆனால் செம்மையாக இருக்குது. படம் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்பா. அவர் அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சத்யராஜ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரீலீஸ் பற்றி நாம் என்ன அதிகமாக பேச முடியும். செம்ம ஃபுல்ஃபில்லு.
ரிலீஸ் பண்ண என்ன எதிர்பார்க்குறீங்க? பத்ரேகா, விண்டேஜ் பழைய படம். திருமலை, பகவதி அந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். குஷி தான் இன்னும் ரிலீஸ் பண்ணல, பண்ணால் நல்லா தான் இருக்கும். மிஸ் பண்ணியிருக்காங்க 2 நாள் கழிச்சு பார்த்துட்டு. ஹாப்பி பர்த்டே தளபதி. நீங்கள் அரசியல்லையும் போங்க, படங்களும் நடிங்க. அது 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 தான் நான் ஃபேனாக கேட்குறேன். மற்றபடி